புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவின் தொடக்கத்தில் வந்தே மாதரம் பாடலும், அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும், இறுதியாகவே தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டால் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக முன்னதாகவே அறிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்ற 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்தனர். புதிய அரசின் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக வந்தே மாதரம் பாடப்பட உள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. அதை கண்டிக்கின்ற வகையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்னைக்கு வந்தே மாதரம் பாடக்கூடாது, தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும். தமிழ்தாய் புதுச்சேரியில் இருக்கிற நடைமுறைப்படி தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடணும், வந்தே மாதரம் பாடக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி இன்றைக்கி நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கின்றோம்.